ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போடலாம். போய் phone use பண்ணாதீங்க. இது ஓடுது. பரவாயில்லையா? உட்காந்து எழுந்துங்க, கீழே உட்காந்து எழுந்துங்க, உட்காருங்க. அழுகாதவன் என்ன இப்படி சொல்லு, எப்படி எப்படி இருக்குது? அழுகாம சொன்னா எப்படி இருக்குன்னு வலிக்குதா போயிடுச்சா? அப்படியே அழுகுற, என்ன பிரச்சனை? இடி பிடிக்குதா? சொல்லு, என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ரொம்ப எனக்கு அந்த வார்த்தையில பேசக்கூடாது, இருந்துதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. கால் வலி கை வலி எடுத்து விடுறாங்கதான். இப்ப எப்படி இருக்குது? அத பேசி ஒழுங்கா போய் அதுக்கு நான் சரிப்படுத்துற போய் வந்தேன்னா இருக்கு. திரும்ப
அழுக்கூடாது. நாங்க தான் சரி பண்ண நான் இருக்கிறோம். அழுகுற நாங்க சரி பண்ணி தரோம்னு எனக்கு அழுகு. நாங்க சரி பண்ணி தரோம்ல. சரியா சார்? சரியா இல்லையா? அவரே அழுகுற. அவரே அழுகுற. இதே மாதிரி வீட்டுல போய் நீங்க சொல்லலாம். சொல்லலாம். வேற கை அழுகி வேலை உனக்குண்ணா கை வலி எடுத்துச்சு. அப்புறம் கை வலி தூக்கு. இப்ப தூக்கு இருக்காது பாரு. பாரு இருக்கிற வழி அது குறையுதா பாரு. போய் பாரு. இருக்கா? எவ்வளவு எவ்வளவு இருக்கு? லைட்டா இருக்கிற வழியே உனக்கு போயிருக்க கொஞ்சம் அது கூட போய் உட்காருமா. விடிச்சுக்கிற போற தலையில பாரு. அதே பயமா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. அதான் இன்னைக்கு நீ மேல ஏத்து மேல மேல வரணும். கழிச்சு வளர்ந்துவா. அடுப்பு நாங்க போச்சாயா? வீட்டுல போய் அதே மாதிரி எண்ணெய் போட்டு உருவிட்டு சுள்ளி தொத்திரம் கொடுங்க. வேற என்ன சந்தோஷமா? செலவு பார்த்து வரேன். என் பேர் வெங்கடேசனு. ரொம்ப நாளாக ஒரு 6 மாசமா அந்த கை வலி தாங்க முடியாது. இதை வந்தேன், ஐயா குணப்படுத்தி அனுப்பிச்சாரு. பொருள் ஐயா கிட்ட வந்தேன், நல்ல மாதிரி முடிச்சு கொடுத்தாரு.
கை கொஞ்சம் பரவாயில்ல தோதுற அளவுக்கு இது பண்ணி வைக்கிறேன். நன்றி நன்றி. நான் எங்கேயோ போகலையா, ஐயா போன வாட்டி வந்தேன், கொஞ்சம் சரி பண்ணாரு, திரும்பி அப்படியே வரல, ஒரு 2 மாசம் வரலைங்க, திரும்பி வந்தேன், ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்தாரு. இப்போ பரவாயில்ல, இப்போ கையில தூக்குற அளவுக்கு மடிக்கிற அளவுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஐயா கோடி நன்றி ஐயா. நீங்க பாருங்க. பரவாயில்லையா என்ன பரவாயில்லையா? சொல்லுமா தொண்டை வலியா? தொண்டை வலி போச்சு பாரு, போன் லீவு கால் வலிதான் எல்லாத்தையும் கல்றான். கால் வலிதாங்க, கால் வலி கால் வலி நான் உருவனிங்க காலா லெஃப்ட் காலான்னு கேளு. லெஃப்ட் காலான்னு கேளுறான். லெஃப்டா ரைட்டான்னு கேக்குறேன். கால் பாரு. இல்லையா? இல்லையா? சரியா பரவாயில்ல, சரியா விஷயம். ஐயா வண்டியா, நான் போரூர் ஐயா கோயில் இது பண்றேன். வாரத்துல ஒரு நாள் முன்ன செவ்வாய் வெய்யால வெளியே போட்டுட்டு இருந்தேன். எனக்கு உடம்பு சரியாததுனால, உடம்புநிலை குறைவுனால நான் பண்ணலை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பண்ணுறேன். எந்த மக்களும் வந்தாலும் சரி 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. அதேமாதிரி ஜென்ஸ் வந்தால் வேஷ்டி கட்டி வரணும். ஆனால் ஒரு 12-12:30 1 மணிக்குள்ளே வந்துடணும். உங்களுக்கு போரூர் ஐயா கோயில் கூகுளில் போட்டிங்கன்னா அட்ரஸ் வந்துடும். அப்படி தெரியலன்னா போரூரில் இறங்கிட்டு கால் பண்ணால் நாங்கள் அட்டன் பண்ணி ரூட்டை சொல்லுவோம், வந்துடலாம். அதேமாரி சித்திரை மாதத்தில் 12ஆம் தேதி தாய்மார்களுக்கு எத்தனை தாய்மார் வந்தாலும் புடவை உண்டு. சித்திரை மாதம் இங்கிலீஷுக்கு 12 புடவை உண்டு. நான் இப்போ ஏன் மக்கள்கிட்ட நான் காசு கேட்காம பண்ணுறேன்னா, நான் ஒரு கோயிலில் வந்து தண்ணி சமைந்தேன். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் 5 கிலோமீட்டர்லாம் தண்ணி தந்தேன். எனக்கு சோறு தர மாட்டாங்க, டீ தர மாட்டாங்க. நான் வந்து ஒரு பழகின கூட பழகி ஒரு டீயை குடிப்பேன். கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் நான் இருக்குது. வாடகை வீடு தான், நான் சொந்த வீடு கிடையாது. சில பேர் சொந்த வீடுவாங்க, வீட்டுக்காரன் என் கைப்பட சொல்லிக்கிறாங்க. அதுவும் 12 வருஷமா இருந்துக்கிறேன். அதனால இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன். மக்கள்கிட்ட கேட்கறவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தர்மம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டு மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு பண்ணி. இன்னைக்கு கூட மக்கள் இருந்துச்சாங்க, காசு சிறப்பாகவே காட்டேன் பாருங்க, எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க. காசே இல்லை, ஏன்னா நான் காசுக்கு ஆசைப்படல. நான் கஷ்டப்பட்டவரே இதே பார்த்துங்க, துண்டு இருக்குன்னு பார்த்துங்க. நான் காசுக்கு ஆசைப்படுறது இல்லை. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா போங்க. போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் காசுக்கு ஆசைப்படுறது இல்லை. நான் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து மக்களுக்காக நான் சேவை பண்ணிட்டு வரேன். எனக்கு என்ன நம்பி வர மக்களையும், ஐயாவை நம்பி வர மக்களை, என்னோட ஐயா மக்கள் பிள்ளை, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி நினைச்சுதான் மக்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும் மக்களை போராடி அவளை வளர வைக்கிறதுக்காக நான் போராடி தர்றேன். ஏன்னா நான் என் கஷ்டம் ரொம்ப பட்டேன். 2 ரூபாய்க்கு பாக்கெட் வசூல் ரூபாய்க்கு போட்டேன். அதெல்லாம் உணர்ந்துதான் இன்னைக்கு மக்களுக்கு நான் காசு கேட்காம மக்களுக்காக சேவை பண்றேன். அவங்களாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், கொடுக்கலன்னா புண்ணியம் கிடையாது. தர்மம் யாரு செஞ்சாலும் சரி மக்களுக்கு தர்மம் மேல போகும், கருமம் கீழே குறையும். நான் தெளிவாத்தான் சொல்லி வரேன் மக்கள்கிட்ட. தர்மத்தை கொடுங்க, நம்ம கருமம் குறையும். நான் வச்சுக்கிறது இல்லை, மக்களுக்கு வர அன்னதானம் போடுறேன். அதுல வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றேன். சில பேர் தருவாங்க, சில பேர் தர மாட்டாங்க. நான் அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனா வர மக்கள் அழுதுட்டு வருவாங்க. ஒரு அன்னம் போட்டு வைத்தியம் பண்ணி போகும்போது சிரிக்க வச்சு அனுப்புற வேலை என் வேலை. அதுதான் எங்க அப்பா சொல்லிருக்காரு. இல்லை நானே பொழைச்சது மறுபடுப்பு தான். 2021 ஹார்ட் அட்டாக் வந்தது. 4 டைம் வந்துச்சு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லிட்டாங்க. வாமிட் எடுத்து போய் ஆஸ்பத்திரியில் போய் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட் அட்டாக் சொல்லி செண்டு வச்சு வந்து எனக்கு சில பிரச்சனைலாம் வந்துச்சு. அது லஞ்ச் பிரச்சனை வேற, அதையும் தாண்டி இருக்கிறேன். அதையும் மீறி தான் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ட்டு மக்களுக்கு சேவை படிக்கணும்னா மக்கள் பார்க்குற போது ரொம்ப அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. இந்த கண்ணீரை துடைக்கணும், நம்ம மூச்சு இருக்க வரைக்கும் போட்டு பண்ணித்தரேன். இப்ப என்னால நான் பண்றேன். இப்ப திரும்ப எனக்கு சிசிப்பிள்ளை இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு இல்லை வெளியே போயிட்டு என்ன பண்ணுறது, இப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் பண்ணிட்டு வராங்க. அதுக்காண்டி நான் பண்ணி அவங்க பண்ணுங்க, அவங்களுக்கு பண்ணி வலி குறையுமே எனக்கு கேட்கலாம். அவங்களுக்கு பண்ணி வழியில குறைச்சிடுறாங்க. மக்களே வந்து பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணி தராங்க, மக்களே போயிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களே நிறைய வந்து மரமும் கிடையாது, பப்பிளிக்க எல்லாரும் முன்னாடியே வச்சுதான் எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்த்து தந்துருக்க வச்சு வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா